பண்றது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு கெட்ட வார்த்தையில பேசினா கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரிஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. அதாவது பெண்களை அவங்களுக்கு எதிராக அவங்க குடும்பங்கள்ல நடக்கிற வன்முறைகள்ல இருந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வெறும் அடிக்கிறது மட்டும், பெண்ணுக்கு எதிராக கை நீட்டி அடிக்கிறது மட்டும் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லல. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்ணை வேர்பலா அபியூஸ் பண்றது, கெட்ட வார்த்தையில பேசுறது, இல்லைன்னா அந்த பெண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி, அது தப்பான பொண்ணு அந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்றது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி பண்ணாலும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்றது, நீ உங்க வீட்டுக்கு போக கூடாது, ஐசோலேட் பண்ணி வைக்கிறது, நீ தனிமைப்படுத்தி வைக்கிறது, அந்த பொண்ணை நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாது, நீ உங்க உறவினர்கள் கிட்ட பேசக்கூடாது, நீ போன் யூஸ் பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை ரொம்ப கண்ட்ரோல் பண்றதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. எமோஷனலா பிரேக் பண்ற மாதிரி பேசுறது டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வரும். அதாவது நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பேன், நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றது. இல்ல அப்படின்னா பினான்சியலா, அதாவது எக்கனாமிக்கலா வயலேட் பண்றது. அப்படின்னா எக்கனாமிக்கல் வயலன்ஸ் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தேவையான ஒரு நாளை நடத்துறதுக்கு தேவையான ஒரு காசு பணம் கூட கொடுக்காம குடிச்சிட்டு சுத்துறது, இந்த மாதிரி தன்னை கண்டுக்காமையே விட்டுறது அப்படின்றதும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே சேர்ந்ததுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நார்மலாவே டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன நினைப்போம், ஒரு கணவன் மனைவியை கை நீட்டி அடிச்சுட்டான், இல்ல கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் டொமஸ்டிக் வயலன்ஸ்ல நம்ம கேஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இங்க பெண்கள் அப்படின்னு சொல்றாங்க, எல்லா பெண்களையுமே கவர் பண்ணும். இப்ப அப்பா அம்மா அவங்களோட பொண்ணை பயங்கரமா அடிச்சு திட்டி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மாமியாரும் மாமனாரும் கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னா அதுவும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது பெண்களுக்கு பொதுவான ஒரு அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் குள்ள நடக்கிற பெண்கள், அவங்க அண்ணியா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், விதவையா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். சோ இவங்களுக்கு நடக்கிற இந்த வயலன்ஸை பத்தி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா செக்ஸுவல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாலும் நீங்க கட்டாயப்படுத்தினா அது கூட டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது மாதிரி நிறைய லீகல் வீடியோஸ், லீகல் இன்ஃபர்மேஷன் பத்தி தெரிஞ்சுக்க மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.